ஒரு போட்டோ எடுத்தனாலே வந்து ஒருத்தர் டிப்ரெஷன்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ கெவின் கார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு. அவருக்கு வந்து அந்த வாழ்க்கையோட லட்சியமே வந்து அவருக்கு பொலிச்சர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்கு. போட்டோகிராஃபிலே ஒரு ஹையஸ்ட் லெவல் அவார்டு அது. ஸோ அந்த அவார்டை வாங்கணுன்றது மட்டும்தான் கெவின் கார்ட்டருக்கு வந்து ஒரு ஆசையாவே இருந்தது. அந்த டைம்ல வந்து ஆப்பிரிக்கால வந்து பெரிய வறுமை நடந்துட்டு இருந்த ஒரு டைம். அப்ப வந்து அவங்களுக்கு சாப்பிடறதுக்கே உணவு இல்லாத ஒரு டைம். அப்போ வந்து ஜீப்ல வந்து கவர்மெண்ட் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்க எடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து அவரும் கூட சேர்ந்து போறாரு. அங்க இருக்க சீனியர்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் போறாரு. அப்போ வந்து ஒரு குழந்தைய ஒண்ணு பாக்குறாரு. ஒரு 2 வயசு குழந்தை வந்து எலும்புந்தோலுமா இருக்கிற குழந்தை வந்து அந்த சாப்பாடு பொட்டலத்துக்காக அப்படியே லைட்டா நவுந்து வர மாதிரி ஒரு குழந்தைய பாக்குறாரு. அப்படியே அந்த குழந்தைக்கு பின்னாடி வந்து அந்த குழந்தை எப்ப சாகும், அந்த குழந்தை எப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருந்து ஒண்ணு நின்றுக்கும். அந்த அப்படியே அவர் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்து நியூயார்க் டைம்ஸுக்கும் அவர் அனுப்புறாரு. பயங்கரமான ஒரு ரீச்சும் கிடைக்குது. அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரி புலிச்சர் அவார்டும் அவருக்கு கிடைக்குது. அவரோட வாழ்க்கையோட லட்சியமாவே இருந்த ஒரு புலிச்சர் அவார்டும் அவர் கொடுக்குறாங்க. அது கொடுத்தனாலே வந்து அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ஏன் அப்படின்னா வந்து, ஆனா அவரை பார்த்து எல்லாருமே கேட்ட கேள்வி என்னன்னா, அவார்டு வாங்கினதெல்லாம் ஓகே தான். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்கா, இறந்துருச்சா? இல்ல அந்த பருந்தை நீ அந்த பருந்தை நீ வந்து துரத்தி விட்டியா அப்படின்னு கேட்டது மட்டும்தான் பீப்புளோட கொஸ்டினா இருந்து. அதே மாதிரி அந்த கொஸ்டின் வந்து கெவினுக்கும் வந்து பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸையும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த போட்டோவை பார்த்து அவர் வந்து பருந்தை விரட்டி வர்ற மாதிரி அவர் இமேஜினேஷன் பண்ணி அவர் டிப்ரெஷன்னால இறந்துட்டாரு. What happened to the little girl? I don't know exactly. Did you chase the vulture? ஒரு வின்னுனால வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது சந்தோஷமே கிடையாது. அதே மாதிரி டெய்லி நம்ம லைஃப்ல வாழ்றதே வந்து ஒரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன்.